வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா எஸ்பிஎஸ் யூடியூப் சேனல். வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்திருக்கிறோம். அருள்மிகு ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில் வந்திருக்கிறோம் நண்பர்களே. நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எதிர்க்க 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம பெங்களூர் கிருஷ்ணகிரி சேலம் ஹைவேயில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவே பக்கத்துலேயே ஒரு 200 மீட்டர்லேயே இருக்குது. தேவசமுத்திரன்ற இடத்துல வந்து இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில். நண்பர்களே, நீங்கள் கிருஷ்ணகிரி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க. ரொம்ப சிறப்பான கோயில். உங்களுக்கு வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். நம்ம வண்டியில் வந்தால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேண்டி இங்கே ஒரு தேங்காய் கொடுக்குறாங்க நண்பர்களே. அந்த தேங்காயை மடியில் வச்சுன்னு 3 சுற்று சுற்றினா வந்து அந்த இடத்துல கட்டிடணும். ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அந்த டோக்கன் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேச்சுன்னா எட்டாவது நீங்கள் அந்த டோக்கன் காட்டினீங்கன்னா நீங்கள் கட்டின தேங்காய் எதுன்னு பார்த்து அதை அவுத்து கொடுப்பாங்க. அந்த தோல் உரித்து அதை எடுத்து போய் மூலஸ்தானத்தில் கொடுத்து அர்ச்சனை பண்ணி ஆஞ்சநேயருக்கு நீங்கள் திருப்பி செலுத்தணும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில். அந்த கோயில் தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் நண்பர்களே. கண்டிப்பாக இந்த பக்கம் பார்த்தவங்க, புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்துங்க. டாய்லெட் பத்துமா அப்புறம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுறதுக்கு. நாங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் வந்து ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க. ஒரு அற்புதமான நாள். நாங்கள் திடீர்னு எதிர்பார்க்காம நாங்கள் இது உள்ளே வந்தோம். பார்த்தா அன்றைக்கி இது திருவிழா நடக்குது. கோவிலே நல்ல விழா கோலமாக இருக்குது நண்பர்களே. முதல் முறையாக உற்சவம் செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாமி பெருமாள் வந்து சர்வதாஸ் தங்க விக்கிரகத்தோட ஊஞ்சல் ஆடின்னு ஊர்வலம் வராரு. அந்த வீடியோ உங்களுக்கு இதை காட்டுற பாருங்கள். கோவில் உள்பிரகாரம் அருள்மிகு காட்டு வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில், தேவசமுத்திரம், கிருஷ்ணகிரி நண்பர்களே. தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பெருமாள் பாருங்க, அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம கண்ணு கிடைச்சிருக்குது. பக்கத்தில் இந்த ரெட் கலரில் தெரியுது பாருங்கள், அது எல்லாமே தேங்காய் முடிச்சு நண்பர்களே. சாமிக்கு சாமரம் பேசுகிறாங்க. பட்டு சாமரம். பெருமாள் சிங்க வாகனத்துக்கு மேலே உட்காந்துருக்கிறார். அற்புதமான காட்சி இது உங்களுக்கு. எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இந்த காட்சியை வந்து பார்த்த உடனே. எதிர்பார்க்கவே இல்லை இந்த பெருமாளோட இந்த உற்சவத்தை பாருங்கள். தங்க முலாம் பூசிய சிங்கத்துக்கு மேல் பெருமாள் நாராயணன் காட்சி அளிக்கிறார். இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். நாதஸ்வர இசை. கோவில் உள்பிரகாரம் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே. அற்புதமான மின் விளக்குகள், தோரணங்கள். கோவிலே நல்ல அற்புதமாக இருக்குது. மங்கள இசை வாசிக்க பெருமாள் வீதி வரப்போகிறார் கோவில் உள்ளே. பின்னாடி இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே தேங்காய் வேண்டுதலுக்காக கட்டினாதுங்க. இவ்வளோ தேங்காய் இருக்குது பாருங்கள் கோவிலில். உங்கள் வேண்டுதல் நிறைவேறவுன்னா வந்து நீங்கள் கொடுத்த டோக்கன் கட்டிங்கன்னா நீங்கள் கட்டின தேங்காய் எங்கே இருக்குதுன்னு போய் கரெக்டாக அவுத்து கொடுப்பாங்க. அந்த தேங்காய் உரித்து உள்ளே போய் ஆஞ்சநேயர் உடைச்சி உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் மக்கள் வருகிறாங்க. ரொம்ப
கண்டிப்பாக இந்த வைபவத்தை நீங்கள் நேரில் வந்து பார்த்த மாதிரியே நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம் நண்பர்களே. பெருமாள் நாராயணகிட்ட உங்கள் வேண்டுதல்லாம் வைங்க. கண்டிப்பாக நீங்கள் கிருஷ்ணகிரி போனீங்கன்னா இந்த கோவிலுக்கு போங்க நண்பர்களே. உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். கடவுள்கிட்ட நியாயமானது மட்டும் நம்ம வேண்டிக்கணும் நண்பர்களே. இது நந்தி உருவத்தில் இருக்குது பாருங்கள். இந்த கல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது கோவில். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அந்த சைடு இருப்பார். ஆமாம்மா, ரொம்ப அற்புதமான ஒரு மலை மாதிரி இது குன்று. இந்த குன்று வளர்ந்து கொண்டே இருக்கிறதாம். ஃபுல்லாக கேட் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதே போல் இந்த பக்கம் 2 பாறைகள் இருக்கிறது. மலையே யானை உருவத்திலே இருக்குது நண்பர்களே. அந்த பாறை பாருங்கள். அந்த பாறைகள் வளர்ந்து கொண்டு யானை உருவம் பெருசாகிட்டே போய் அந்த பில்லர் இடிக்கிற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். 2 யானைகள் இருக்கிற மாதிரி இயற்கையாக கடவுளோட அமைப்பு பாருங்கள். கோவிலில் அற்புதமான ஒரு யானை உருவத்தில் 2 பாறைகள் வளர்ந்து அந்த மண்டபத்தையே இடிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு பாருங்கள். அகலமாகி பெருசாகினே போயினே இருக்குதான். கண்டிப்பாக நீங்கள் வாங்க நண்பர்களே. இந்த கோயில் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பாருங்கள். இதான் வளருதாம்மா கல். அற்புதமாக இருக்குது பாருங்கள். கடவுளோட இயற்கையோட படைப்பில் பாருங்கள். யானை மாதிரியே இருக்குது பாருங்கள். அது அசல் 2 பாறைகள். அதுக்கு அழகாக ஒரு கோபுரம். அதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு படிக்கட்டுகள். இந்த யானை உருவத்துக்கு இந்த பாறைக்கு அபிஷேகம் பண்ண படிக்கட்டுகள். தினமும் அபிஷேகம் நடக்கிறது நண்பர்களே. அதுக்கு பூஜை நடக்கிறது. கோவில் முழுக்க பாருங்கள் அவ்வளோ ஜெகஜோதியாக மின்னுது லைட் வெளிச்சத்தில். நம்ம வண்டியில் வந்தவங்களும் ஒரு வேண்டுதல் நிறைவேறிச்சு. எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு வேண்டிக்கின்னு தேங்காய் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் வேண்டுதல் நிறைவேற கையில் தேங்காய் வாங்கி கோவில் பிரகாரத்தை சுற்றி வராங்க பாருங்கள். எல்லோரும் அவங்க நினச்ச காரியம் நடந்துச்சுன்னா மறுபடியும் வண்டி வச்சு நீங்கள் வந்திருக்கிறாங்க நண்பர்களே. கண்டிப்பாக நியாயமான கோரிக்கைகளை இறைவன் நிறைவேற்றுவார். பெருமாளுக்கு தீபாராதனை நடக்கிறது பாருங்கள். அற்புதமான தீபாராதனை. அற்புதமான தீபாராதனை கண்ணுக்கு கிடைச்சது. எல்லாரும் இன்பமாக வாழ இறைவனை வேண்டுகிறேன். சாமி பார்த்து முடிச்ச உடனே எல்லாருக்கும் அன்னதான நண்பர்களே. சூடான வெண்பொங்கல் எல்லோரும் வாங்கிறதுக்கு லைனில் கிளம்பிட்டோம். அற்புதமான வெண்பொங்கல். பெருமாள் கோயில் பிரசாதனாவே டேஸ்ட் அதிகம். லைனில் போயிட்டோம் பாருங்கள். எல்லோரும் 2 கப்பு கொடுக்குறாங்க. அற்புதமான சுவையான நெய் பொங்கல் நண்பர்களே. நைட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு பொங்கல் வாங்குகிறோம். இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்புற நண்பர்களே. நன்றி, வணக்கம்.